கர்மான்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரை கர்மான்னா என்னன்னு ஃபுல்லா சொல்றேன். சரிங்களா? அதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கங்க. உண்மையான ஆன்மீகத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு முழுமையா பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அதனால கர்ம வினைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒரு விஷயம் பண்றீங்க இல்லைங்களா? அந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. சரிங்களா? மனிதனுக்கு மட்டும்தான் சரியான ஃப்ரீடம். இப்போ மற்ற உயிர்கள் வந்து பூனை, நாய், காகம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயமா வந்து அதோட பர்பஸ் மட்டும்தான் தெரியும். நான்ற ஒரு அறிவே அதுக்கு இருக்காது. புரியுதுங்களா? நான் ஒரு காகமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேனா, நான் ஒரு நாயா வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது ஏதோ ஒரு போக்குக்கு போயிட்டு தான் இருக்கும். மனிதனை பொறுத்தவரையும் தான் இப்ப நான் வந்து மனிதனா பிறந்திருக்கேன் அப்படின்ற யோசனை கூட இருக்கும். சரிங்களா? அவனுக்கு இந்த மாதிரி யோசிக்க முடியும். அதனாலதான் கேட்டீங்கன்னா மனித பிறப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய அரிதான ஒரு விஷயம். சரி, கர்மன்னா என்னன்னு சொல்லுன்னு கேக்குறீங்க. கர்ம வினைனாக்கா இப்போ நீங்க எது வேணாலும் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லைங்களா மனுஷனுக்கு. நீங்க பண்ற விஷயத்துக்கு அதுக்கு ஒரு விதி வரும். இப்ப நீங்க எந்த விஷயத்த பண்ணீங்கன்னாலும் அதுக்கான ஒரு பலன் உண்டு. இப்ப ட்ரிங்கிங் நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லியும் நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதான எதிர்வினை என்ன? நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் என்ன? பலன் வந்து கிட்னி கெட்டு போறது, லிவர் கெட்டு போறது, உடம்பு பாதிக்குது இல்லைங்களா? தட்ஸ் கர்மா. கெட்ட கர்மா வந்து சேர்றது. அதே மாதிரி இப்ப டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லியும் பண்ணிட்டே இருக்கீங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? மனசு ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடி வராது. சரிங்களா? அது குட் கர்மா. நம்ம பண்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி வருதுதான், வினை வருது இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கான வினை தான் கர்மா. நம்ம எதை அனுப்புறோமோ அதுதான் ரிட்டர்ன் வரும். அதுதான் கர்மா இஸ் ஏ பூமரேங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வினை ஒண்ணு பண்றோம் இல்லைங்களா? அதுக்கான வினை ரிட்டர்ன் வர்றதுதான் கர்மா. அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? கர்மாவை பத்தி இப்ப வந்து தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க பண்ற வினை மட்டும்தான் கர்மா. அதனால தயவு செஞ்சு தாழ்மையா கேட்டுக்கிறேன், மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கோங்க. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஈகோ தேவையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஈகோ தேவையே கிடையாது. ஈகோ எதுக்கு? இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு சிறிய துகள் மட்டும்தான். சரிங்களா? அதனால வந்து ஈகோ பார்க்கணுன்ற அவசியமே நீங்க கிடையாது. சின்ன துகள் தான் நம்ம. எதை பார்த்தும் நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், அதெல்லாம் தேவையே இல்லை. முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருங்க. நம்ம மைண்ட் செட் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சரிங்களா? மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நீங்க போற பாதையை நீங்களாலே தேர்ந்தெடுத்துக்க முடியுங்க. சரிங்களா? அதனால வந்து நான் தான்டா பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு இல்லை. எல்லாருமே இறைவன் தான். சரிங்களா? நம்ம ஒரு உடல் கிடையாது. நம்மளை இயக்கிறது ஒரு ஆன்மான்ற ஒரு சக்தி. அதனால எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. என்ன ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னாக்கா, அவன் சொல்றதுக்கு வந்து அவனோட ஃப்ரீடம். அதை கேட்கணுமா வேணாமான்றது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அவனை வெறுப்பா பார்க்காதீங்க, மோட்டிவேஷனா எடுத்துக்காதீங்க அவனை. ஏன்னா அவனும் ஒரு இறைவன். புரியாம பண்றான், அவ்வளவுதான். சரிங்களா? தயவு செஞ்சு மைண்டை ஃப்ரீயா பாசிட்டிவா வச்சுங்க. சரிங்களா? பாசிட்டிவான விஷயத்த யோசிங்க, பாசிட்டிவான விஷயத்த நினைங்க. நம்ம செய்யற விஷயத்துக்கு ஒரு வினை வருது. நல்லது செஞ்சீங்கன்னா குட்டா வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்ட வினை தான் வரும். பூமர் மாரி பேசுற ரியாலிட்டி இதுதான். பிரபஞ்சத்தோட விதி இதுதான். கர்மான்னாக்கா இதுதான். ஏற்குதுங்க. ரொம்ப நன்றி. முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. உண்மையான ஆன்மீகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நான் மேலோட்டமா வளர்ந்துட்டு போறேன்னா உங்களோட இருக்கும். நன்றி.